kill bacteria. Okay. Disease. Okay. Where it is used? நீங்களா யூஸ் பண்ணுவாங்க. என்ன பர்பஸ்க்காக வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க? ப்ளீச்சிங் பவுடர் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. To purify the water. Okay. So today we discuss about bleaching powder. So என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணியோட குவாலிட்டி, சரி அந்த குளோரின் கண்டென்ட் எவ்வளோ நமக்கு இருக்குது, ஸோ தண்ணி வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு யூஸ் பண்ணலாமா, இல்லை இண்டஸ்ட்ரி பர்பஸ் யூஸ் பண்ணலாமா, சரியா. ஸோ ப்ளீச்சிங் பவுடர் நம்ம ட்ரிங்கிங் வாட்டருக்கு, இண்டஸ்ட்ரி பர்பஸ், லிக்விட் பிளான்டேஷன், வாட்டர் எங்கே யூஸ் பண்ணாமல் குளோரின் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக தான் வந்து. ஸோ இதை வந்து ப்ளீச்சிங் பவுடர் நம்ம ஆட் பண்ணி ஸோ அந்த குளோரின் கண்டென்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்னோட டெக்னிக், சரியா. ஸோ இது எப்படி சொல்யூஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் டேக் 5 grams of bleaching powder, right? Take 1 beaker, 5 grams of bleaching powder to add in beaker. சரியா, பீக்கரில் ஒரு 5 grams bleaching powder எடுத்து அதில் போட்டு some quantity of water should add. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தண்ணி மட்டும் நம்ம 5 grams of bleaching powder ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு செட்டில் ஆகிறது டைம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1000 ml வாட்டர், 200 ml வாட்டர் பேஸ்டாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போட்டு அது பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அது சொல்யூஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரி, 5 grams of ப்ளீச்சிங் பவுடர் எடுத்துகிட்டு சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு செட் ஆகிற வரைக்கும் 2 to 3 minutes செட் ஆகிற வரைக்கும் அது இருக்கும். சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டியூரட் சொல்யூஷனில் நம்ம சோடியம் தையோசல்ஃபேட் அப்படிங்கிற சொல்யூஷன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரியா, டியூரட் சொல்யூஷன்ஸ். ஸோ அந்த சோடியம் தையோசல்ஃபேட் இருந்தால் தான் நம்ம ப்ளீச்சிங் பவுடரில் குளோரின் கண்டென்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு விஷயம் நம்ம தெரிவிக்காக நம்ம சோடியம் தையோசல்ஃபேட். டியூரட் சொல்யூஷன் வந்து என்ன அப்படின்னா சோடியம் தையோசல்ஃபேட், ரைட்டா. ஸோ அதோட சொல்யூஷன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு, ரைட்டா. ஸோ இது எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேக் 20 ml of bleaching powder solutions. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணோம், ப்ளீச்சிங் பவுடர் சொல்யூஷன் ஆட் பண்ணிக்கணுமா. 20 ml of bleaching powder எடுத்து நம்ம வந்து 20 கிளாஸில் ஆட் பண்ணிக்கணும். சரி, ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா KI சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணணும். 2 ml of KI சொல்யூஷன். வாட் இஸ் கால்ட் KI? பொட்டாசியம் அயோடைடு. KI என்னன்னா பொட்டாசியம் அயோடைடு. அந்த 2 ml of பொட்டாசியம் அயோடைடு அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம பியூரில் என்ன சொல்யூஷன் வச்சுருக்கோம், சோடியம் தையோசல்ஃபேட் நம்ம பியூர் சொல்யூஷன் வச்சுருக்கோம். அதில் வந்து நம்ம டைட்ரேட் பண்ணணும். டைட்ரேட் பண்ணும்போது என்ன கலராக நமக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா எல்லோ கலரில் நமக்கு ஆகும். 2 ml of சோடியம் பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கலரில் ஃபார்ம் ஆகும், எல்லோ கலரில் ஃபார்ம் ஆகும். அது டைட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா பேல் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகும். சரியா, அதை பார்த்தீங்கன்னா அப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆட் 1 ml of ஸ்டார்ச் சொல்யூஷன்ஸ். ஸ்டார்ச் சொல்யூஷன் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பியூராக கலர்லெஸ் ஆகும், ரைட்டா. இது ஒரு ப்ரொசீஜர். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா 20 ml of ப்ளீச்சிங் பவுடர் வந்து பேர் எல்லோ கலரில் வரும். டைட்ரேட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணுவோம். 1 ml of ஸ்டார்ச் சொல்யூஷன்ஸ் அது ஆட் பண்ணதுக்கப்புறம் டைட்ரேட் பண்ணதுக்கு என்ன கலர் பண்ணணும், பியூராக நமக்கு வந்து ஸ்னோ கலர்லெஸ், கலர் நாட் அப்ளஸ், இந்த கலர் வந்து இருக்காங்க. இது வந்து அப்படின்னா எவ்வளோ குளோரின் கண்டென்ட் இருக்குது நம்ம செக் பண்ணிக்கலாம், சரியா. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், 2 ml of 20 ml of ப்ளீச்சிங் பவுடர், 2 ml of KI சொல்யூஷன்ஸ் அது ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும், வேறு ஏதாவது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் என்ன 1 ml of ஸ்டார்ச் சொல்யூஷன் ஆட் பண்ணிட்டு நம்ம டைட்ரேட் பண்ணணும். டைட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து பியூர் கலர்லெஸ்ஸாக வந்துடும். அது வந்து அப்படின்னா என்ன ரீடிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம்.